இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? அவங்க 2 பேரும் தீர்ப்பு கேட்டு 2 குழந்தை நல்ல மாதிரி முடிச்சு கொடுங்க. உங்களுக்கு காலைல கூட உங்க குழந்தைங்களை ஹாஸ்டல்ல சேர்க்கறீங்களா? நீங்க ஹாஸ்டல்ல என்ன சேர்த்துறீங்களோ இல்ல அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ நீங்க பண்ணுங்க. நீங்க பாத்துக்க முடியாது. எனக்கு ஹார்ட் பேஷண்ட், நான் ஆஞ்ச பண்ணிக்கிறேன். எனக்கு இது வரைக்கும் பார்த்தது போதும். எனக்கு வானா எதுவுமே வானா, எனக்கு என்ன தனியா விட்டுருவோம். இது வரைக்கும் நான் பார்த்தது போதும். வாழ்க்கையில வீணாச்சாங்களே இவங்களுக்கு என்ன மேடம்? அவங்களால குழந்தைய பாத்துக்க முடியாது சொல்றாங்க. பாத்துக்க முடியாது, என் குழந்தைய நான் பாத்துக்கிறேன். என் வாழ்க்கை வீணாச்சாங்களே. நான் வாழ்க்கை வீணாச்சாங்க. 17 வயசுல கல்யாணம் பண்ணாங்களாம். அப்பாண்டமா சொல்றாங்க 17 வயசுல கல்யாணம் பண்ணேன்ட்டு. இத பண்ண சொல்லு சொல்லு. நான் பண்ண சொன்னானே, நான் லவ் பண்ணேனா? சொல்லு. இப்ப கல்யாணம் பண்ணி முடிஞ்சு போச்சுல. இப்ப ரெண்டு குழந்தைகளை பாரு. லைஃப் வேஸ்ட் பண்ண நீங்க 2 பேர் தான். நீங்க 2 பேர் தான் என்ன வேஸ்ட் பண்ணீங்க. லைஃப் வேஸ்ட் பண்ணாங்க உன்ன. ஆமா, என்ன பண்ணானா? ரெண்டாவது கல்யாணம் பண்ணி 30 வயசு கல்யாணம் பண்ணி எனக்கு குட்டிங்க. ஒரு தீபாவளிக்கு ஒரு Dress எடுத்து கொடுக்க அவனால முடியல. அவனுக்கு தேவையா உனக்கு? உன் கால ஊந்தில கேட்டா வானா, யாருமே வானா, தனியா சம்பாதி சாப்பிடுறதுக்கு உன் கால உன்கிட்ட பொண்ணு கால சம்பாதிச்சு குடுக்கணும். ஒரு 2 புள்ள வச்சு நாங்க துணில உட்கார்ந்துறோம். நான் உங்ககிட்ட வர முடியாது. பெத்தத்துக்காய் உருவல கால்ல இது கால்ல ஊந்தி 2 புள்ள தனியா வச்சு இரு. புடிச்சோட வா. நான் கால்ல இல்ல, நான் தனியா இருக்கற வீடு. கால்ல ஊந்தி நான் இந்த தனியா உருவல கால்ல கால்ல ஊந்தி நான் கேட்ட நானே 2 புள்ள பாத்துக்கிட்டு. குழந்தைய பாத்துக்கறியா? நான் பாத்துக்கறேன் மேடம். நீ உனக்கே வேலை இல்ல. நான் வேலைக்கு போய் நான் பாத்துக்கறேன் மேடம். பாத்துக்குமா? இப்ப அவனே கூட இருக்கறான். அதுப்பா சொல்லு, அப்படிதான் சொல்லாது. அவனை எப்படி பண்ண, இவங்களை எப்படி பிரிக்கலாம், அவங்க கூட எப்படி சேர்க்கலாம்? எவ்வளவு பணம் வாங்குனீங்க நீங்க? நாங்க பணம் வாங்குற அவசியம் கிடையாது. அவசியம் கிடையாது. பணம் கிடையாது. அவரே பணம் கொடுப்பாரு. இவருக்கு அது கிடையாது மேடம். இந்த கோயில் என்ன தர கொடுப்பாரு? என்கிட்ட இருக்கட்டும் மேடம். இல்ல ஆயம்புடு. என் பசங்க என்கிட்ட இருக்கட்டும். இவர் வருது என்ன சொல்றாரு? மாசம் 20,000 போய் சம்பாதிறாரு. மாசம் 1 இல்ல வாங்கிக்கிறேன். சரி ஒரு நிமிஷம். நீங்க இவர் காசு கொடுத்தா நீங்க பசங்களை பாத்துப்பீங்களா? மாசம் நான் சொல்றது கேளுங்க மேடம். 1500 ரூபாய் கேட்ட இவரு 1500 ரூபாய், நீ 1000 ரூபாய் கொடுன்ட்டு நீ அவங்க கிட்ட 1000 ரூபாய் மாசம் வாங்கி கொடுத்தாயா? இவர் என்ன சொன்னாரு? என்னால பார்க்க முடியாது. அவள் ஒருத்தர் இட்டுன்னு போயிட்டா அவன் பாப்பான்னு இவர் சொன்னாரு. சொல்லிட்டு எப்படி வந்து உட்காந்துக்கிற? இவதான் சொன்னாரு என்னால காசு பார்க்க முடியாது. எப்படி பத்தாது, வருமானம் பத்தாது. இவர் சொன்னாரு. காசு தரலன்னு சொல்றீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. காசு கொடுக்காத பொண்ணு ஆயிடுச்சு. வாங்கி கொடுக்குறீங்களா? காசு கொடுக்கறலையா? இல்ல மேடம், அன்னைக்கு வாங்கி கொடுத்தா சொல்றேன். பசங்களுக்கு எவ்வளவு காசு கொடுக்குறீங்க? என்ன மேடம்? அவர் 100 யானை குடுத்து போவாரு. மேம் எல்லாமே பொண்ணு போதும் நான் தான் பாத்துக்கறேன். எப்படி பேசுறாங்க தெரியல மேம். அவங்க காசு கொடுக்குறீங்க. யாரோ யா கோயில்ல விட்டுறோம் மேடம். சைக்கிள் வாங்கி கொடுப்பாரு, கார் வாங்கி கொடுப்பாரு. யாராவது பேச வந்து விட்டுறாங்களா? மேடம் இங்க பாருங்க. யாராவது கோயில்ல விடுவாங்களா? சொல்றானே. ஆஹா, நாலு பிச்சை நாங்க தூண 2 குழந்தை பிச்சை தூண 2 பேரும் சரியில்லை மேடம். அவ்வளவுதான் மேடம். நீங்க 2 குழந்தை ஹாஸ்டல் சேர்த்துருங்க. அவ்வளவுதான் முடியும். நீ முடிவு சொல்லாத. பெத்த தாய் உட்காந்துக்கிற. பெத்த தாய் சொல்லாத. நீ செருப்பால சொல்லணும். செருப்பத்தி காய்ச்சல். பெத்த தாய் சொல்லாத. செருப்பால சொல்லணும்.